கர்த்தருடைய வீட்டில் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நிறைத்து உங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு உங்களை அனுப்புவார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தரிடத்தில் போதுமானவைகள் உங்களுக்கு உண்டு. நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வசனம் ஏசாயா 60:1, அதன் பின்பு மார்க் 4:39. இப்படி சில வசனங்களை தொடர்ந்து நாம் வாசிப்போம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பேசும்படி காத்திருங்கள். ஏசாயா 60:1 எடுக்கிறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ சிரமமே இருக்காது. எனக்கு அது பாராமல் தெரியும். வசனம் என்ன சொல்கிறது? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அவ்வளோதான். மார்க்கு 4:39, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த வசனங்களை எத்தனை தடவை வாசித்தாலும் சந்தோஷம். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பெரிய புயலின் நடுவிலே இயேசு எழுந்து நிற்கிறார். அதுதான் அந்த காட்சி. சுற்றி புயல், சீசர்களுக்கு நம்பிக்கை அற்ற நிலை, படகு கவிழ்ந்து விடும் என்ற சூழ்நிலைமை, தண்ணீர் உள்ளே எல்லாம் வருகிறது. அவ்வளோ அழைப்பு போச்சு. இயேசு கிறிஸ்து என்னை சீசராய் அப்போஸ்தலனாய் அழைத்துக்க, அழைப்பும் போச்சு, எல்லாம் மூழ்க போகுது என்ற நிலைமையிலே சீசர்கள் கலங்கி நம்பிக்கையற்று பயந்து இருந்தபோது அந்த சீசர்களின் நடுவிலே, புயலின் நடுவிலே இயேசு எழும்பி பிரகாசித்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுங்கள். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. சொல்லுங்கள், எழும்பி பிரகாசி. ஆமாம், சொல்லுங்கள் அப்படின்னு நான் இன்றைக்கி சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. புயலின் நடுவிலே இயேசு எழும்பி பிரகாசித்தார். புயல் ஓய்ந்தது. புயலின் நடுவிலே இயேசு எழுந்து நின்றது மாதிரி நமக்கு அந்த சூழ்நிலைமைகள் அவ்வப்போது வரும். சில புயல்களின் நடுவில் நம்ம எழும்பி நிற்க வேண்டியிருக்கும். சிலருடைய நம்பிக்கையற்ற நிலைமைகளின் நடுவிலே நம்ம எழுந்து நிற்க வேண்டியிருக்கும். சிலருடைய மரண பயத்தின் நடுவிலே நாம் எழுந்து நிற்க வேண்டியது இருக்கும். எல்லாரும் திகைக்கும் போது நாம் மட்டும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கலங்கி காணப்படும் போது நாம் மட்டும் எழுந்து வித்தியாசமாய் நடப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாத்திரம் எழுந்து நின்றார்கள். மீதி பேர் எல்லாரும் அந்த விக்கிரகத்தை பணிய ஆரம்பித்தார்கள். மீண்டும் மீண்டும் இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டு தவணை கொடுக்கப்பட்ட போது எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்ட எபிரேயர்களில் அநேகம் பேர் விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஏன் விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்றால், அப்படி விழுந்து பணிந்து கொள்ளாதவர்கள் உடனே அக்கினி சூளையில் போடப்படுவார்கள் என்று ராஜா சொல்லிவிட்டார். அதனால் எல்லாரும் விழுந்து பணிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 பேர் மட்டும் எழுந்து நிற்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புயல் நடுவில் இயேசு எழுந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் ஒரு திசையில் போகும்போது இந்த 3 பேரும் சத்தியத்துக்காக எழும்பி ஜீவதேவனுக்காக வைராக்கியமாக எழுந்து நிற்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல தான் நான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை சபையாக பார்க்குறேன். அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவையே சபையாக பார்க்குறேன். புயலின் நடுவில் எழும்பி நிற்க வேண்டியது சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொண்டேன். நீங்களும் வாசித்திருப்பீர்கள் நம்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம அப்போஸ்தலருடைய ஊழியத்தையும் இயக்கத்தையும், அவர்கள் எவ்வளவு வேகமாய் போனார்கள் என்பதையும், அவர்கள் என்ன வைராக்கியத்தோடு போனார்கள், அவர்கள் எதை சுமந்து கொண்டு போனார்கள் என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் சுவிசேஷ விதைகளை சுமந்து கொண்டு அவர்கள் போகிற அந்த வீரம், அந்த வைராக்கியம், அந்த வேகம், அந்த அபிஷேகம், அதுதான் உண்மையிலே எனக்கு பிடித்தது. சபையில் அது இருக்க வேண்டும். பாரம்பரியம் அல்ல. பாரம்பரியத்தினாலே தேவனுடைய அந்த உண்மையை அவமாக்கி போட்ட நிறைய மதம் சார்ந்தவர்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் சுவிசேஷ விதைகளை
எடுத்துக்கொண்டு போவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒன்று சாதரக் மேஷக் ஆபேத்நேகோ போல எல்லாரும் ஒரு பள்ளியில் போனால் நம்ம தனி வழிக்கு போவோம், எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ராஜாவுக்கு கடுங்கோவம் வந்தது, எல்லாரும் பணிந்து கொண்டிருக்காங்க, இவங்க மட்டும் நிற்கிறாங்கன்னு உடனே கடும் கோபம், சூளையை 7 மடங்கு அதிகமாக்கு என்று சொல்லி ராஜா பயங்காட்டி இன்னொரு தடவை சான்ஸ் தரேன், அப்பவும் விழுந்து பண்ணினா மற்றும் பார்த்தா எல்லாரும் தான் விழுந்தாங்களே தவிர ஏன் விழலை. செகண்ட் சான்ஸ்லையாவது யாராவது இவங்களுக்காக சப்போர்ட்டாக எளிமை நிற்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. நம்ம பாதையில் தனியாக போக வேண்டிய காலங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். there is always loneliness in leadership என்பார்கள். தனியாக சந்திக்க வேண்டிய சவால்கள் உண்டு, தனியாக செய்ய வேண்டிய ஊழியங்கள் உண்டு. ஆனால் செய்தாலும் அதை கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்ப்பது ஒழுக்கம், ஊழிய ஒழுக்கம், ஆவிக்குரிய ஒழுக்கம். அதனால் தனித்தனியாக சாதிக்கணும். இன்னொருத்தர் சாதனையில் ஒட்டி வாழ்ந்தால் பத்தாது, எல்லாருமே சாதிக்கணும். சுவிசேஷத்தை எல்லாருமே கொண்டு போகணும், எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கணும். சபையில் உட்கார்ந்துக்கிட்டு எழும்பி பிரகாசிக்கிறது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் புயலின் நடுவில் எழும்பி பிரகாசிக்கிறது, அதுக்குத்தான் வல்லமை வேணும், பரிசுத்தாவினுடைய வல்லமை வேணும். அப்போஸ் நடபடிகளில் வரும்போது ஏராளமான ஜனங்கள் எருசலேமிலே கூடினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். எல்லா அதாவது தேவபக்தி உள்ளவர்கள் அநேகர் எருசலேமிலே கூடினார்களாம். அவங்கெல்லாம் அங்கே எதுக்கு வந்தாங்கன்னா, அவங்க போய் ஆலயத்திலே தொழுது கொள்வதற்கு. எப்படி கந்தாகி மந்திரி அவன் எத்தியோப்பியாவில் இருந்து எருசலேமுக்கு தொழுது கொள்ள வந்தானோ, அதே போல் 18 தேசத்துக்காரர்கள் தொழுது கொள்வதற்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக எருசலேமுக்கு வந்து ஆங்காங்கு அவர்கள் குடியிருந்து அல்லது ஹோட்டல்களில், நம்ம ஊர் சொல்ல முடியாது, ஹோட்டல் லாட்ஜ் அங்கெல்லாம் தங்கி அவர்கள் எல்லாரும் தொழுது கொள்ள கூடி வந்தார்கள். சுமார் 18 தேசங்கள் உள்ளவர்கள், 18 பாஷைகளை பேசுகிறவர்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்தாய் ஊற்றப்பட்ட போது அங்கே பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும்போது அந்த 18 ஜாதி ஆட்களும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்றால் என்ன இங்கே நான் சொல்ல வருகிறேன் என்றால், தேவ பக்தி உள்ளவர்கள் தான் அவர்கள். ஆனால் ரட்சிப்பின் வழி தெரியாது, மீட்பின் வழி தெரியாது, இயேசுவினுடைய அந்த புதிய ஏற்பாட்டு ரட்சிப்பின் மார்க்கம் தெரியாமல் தேவபக்தி உள்ளவர்களாய் மாத்திரம் இருந்தார்கள். அதனாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். 18 பாஷை பேசுகிறவர்களுக்கு அவர்களுக்கு அறிவு இருந்தது, பக்தி இருந்தது, ஆனால் ரட்சிப்பின் வழி தெரியாது. அவர்கள் நடுவில் பேதுரு எழும்பி நின்று அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து பேசும்போது 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுனுடைய பிள்ளைகளாய் மட்டுமல்ல சீஷர்களாய், அன்றைக்கி பிள்ளைகள்ன்ற வார்த்தையே கிடையாது, அன்றைக்கி எல்லாரும் சீஷர்களாக மாறினார்கள். எருசலேமிலே சீஷருடைய தொகை பெருகிட்டுன்னு தான் போட்டிருக்கு. நம்ம ஊரில் இப்போ பேசுகிற மாதிரி நான் இயேசுனுடைய பிள்ளை எனக்கு பயமே இல்லைன்னு 100 வருஷம் சொல்லி கொண்டிருக்கிறதாக இல்லை, அப்படி இல்லை. அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் எல்லாம் சீஷர்களை தான் உருவாக்கினாங்க. அப்போது அந்த 18 ஜாதிகள், 18 பாஷை பேசுகிறவர்கள், தேவபக்தி உள்ளவர்கள், ஆனால் ரட்சிப்பின் வழி தெரியாமல் திகைக்கிற அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று பேசுகிறான். இது மாதிரி ஆட்கள் மத்தியிலே நாம் எழுந்து நிற்கிறதுக்கு தான் நமக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ சொல்லுங்க, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. புயலின் நடுவிலே சொல்லுங்க, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அறியாமை உள்ள தேவபக்தி உள்ளவர்கள், ரட்சிப்பின் வழி தெரியாதவர்கள் நடுவிலே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. நீ பேதுருவை போல எழும்பணும். நீ எழும்பவில்லை என்றால் தேவபக்தி உள்ளவர்கள் கூட கைவிடப்பட்டு போவார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகளாக அவர்கள் விழுந்து போவார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். கொஞ்சம் பொறுப்பாக நடக்கணும், கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். விசுவாசிகள் பொறுப்பாக இருக்கணும். தங்கள் குடும்பத்துக்கு பொறுப்பு. பாஸ்டர் சொன்னார், கை உயர்த்துங்க பொறுப்புள்ளவங்கன்னு சொல்லி. யாருமே யாருக்கும் பொறுப்பு எடுக்கலை. நான் கோயிலுக்கு போவேன், பாட்டு பாடி கையை தட்டிட்டு வருவேன் அப்படிங்கிறது பாரம்பரியம் இல்லாமல் வேற என்ன? ஆண்டவர் இயேசு பாரம்பரியத்தை எவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னார். பரிசேயரை, சதுசேயரை, வேத பாரகரை, உங்களுக்கு ஐயோ, நீங்களும் போக மாட்டீங்க, போகிறவனையும் உள்ளே விட மாட்டீங்க, பாரம்பரியத்தினால் பிடிச்சி வச்சுக்கிடுவீங்க நீங்கள் சொல்லி. அதனால தான் இந்த மாதிரி சபையில், ஆவிக்குரிய சபையில், என்னுடைய ஊழிய பாதையில் ஒரு பாரம்பரியத்துக்கு நான் இடம் கொடுத்ததே கிடையாது. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒருவரையும் யூகிக்க முடியாது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
காற்றானது தன் இஷ்டப்படி வீசுகிறது போல ஆவிக்குரியவனும் அப்படித்தான் இருக்கிறான். ஆனால் உபதேசம் மாறாமல், ஒழுக்கம் மாறாமல் அப்படி வாழ்வதற்கு ஆவியானவர் அழகாக நம்மை நடத்துகிறார். எழும்பி பிரகாசிக்க வேண்டும், ஆனால் பரிசுத்தாவி வேண்டும், அவருடைய வல்லமை வேண்டும். நம்மை சுற்றி மக்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறார்கள், சுற்றி இருக்கிறார்கள், சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து யாருமே அப்படி கேட்கலையே, கேட்டால் சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லாதீங்க. அவங்க எல்லாருக்குள்ள கேள்வியோடு அவங்கள சுற்றி இருக்கிறாங்கதுங்கிறத பாருங்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். வயல்வெளி அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று அறியீர்களா? நீங்கள் அதை அறுவடை செய்யலைன்னா அது விழுந்து போகும். அவருடைய இரத்த பழியை உன் கையில் கேட்பேன் என்றாரு கர்த்தர். இப்படி சொல்கிறார், அப்படியும் சொல்கிறார். நீ பாட்டில் இருந்துடலாம், யாருக்கு யார் போனால் என்ன, யார் அழிஞ்சா என்னன்னு, ஆனால் அவருடைய இரத்த பழியை நான் உன் கையில் கேட்பேன் அப்படின்றார். கூவி சொல்லணும், கூப்பிட்டு சொல்லணும், இயேசுதான் வழி, இயேசு இல்லாமல் மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, பாதுகாப்பே இல்லை என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அழுகிறவர்கள் நடுவிலே எழும்பி நிற்க ஆள் வேணும். புலம்புகிறவர்கள் நடுவிலே எழும்பி நிற்க ஆள் வேணும். நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? நாங்கள் பக்தியாக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ரட்சிப்பின் வழி தெரியாது. அப்படி சொல்லுகிறவர்கள் நடுவில் பேதுரு எழும்பி அன்றைக்கி பேசினா 3000 பேர் வந்துட்டான். நீங்கள் பேதுருவாக மாறணும். அதுக்கு அறிவு தேவையில்லை. பேதுருக்கு படிப்பு கிடையாது, அவனுக்கு பணமும் கிடையாது. அவன் சொன்னான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. என்னைக்கு வெள்ளியும் பொண்ணையும் கொண்டு பேதுருக்கிட்ட கொடுப்பாங்களோ அப்போ பேதுரு ஒரு பாரம்பரியக்காரனாக போயிடுவான். அது தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன்கிட்ட படிப்பும் இல்லை, வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் அவனுக்குள்ளே இருந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர். அவரை பேதுரு அறிவித்த உடனே அவளை 3000 பேர் அன்னைக்கு ஒரே நேரம். நானும் சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன், 3000 பேர் ரட்சிக்கப்படணும். ஆனாலும் என் மொத்த வாழ்க்கையை வச்சு பல ஆயிரங்களை பல லட்சங்களை கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வந்தது கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஆனால் எனக்கு முழு திருப்தி இல்லை. உங்களெல்லாம் நாங்கள் எப்படி பழக்கணும், எப்படி பழக்கணும்? நாங்கள் அந்த அப்போஸ்தலர்கள் உங்களெல்லாம் நான் காணும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவாக பார்க்குறேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது புயலின் நடுவிலே நின்ற இயேசுவை போல நான் பார்க்குறேன். உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிற தேவபக்தி உள்ள ஆட்கள் நடுவில், பல பாஷைக்காரர் நடுவில் நீங்கள் எழும்பி நிற்கிற சபையாக நான் உங்களை பார்க்குறேன். சபையாரை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். இதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக நாங்கள் பார்க்கல, ஒரு பெரிய இயக்கமாக. நான் போன வாரங்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தையின்படி இதை ஒரு யந்திரமாக நான் பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக நான் ஆக்குவேன் என்று சொன்னாரே, அந்த மாதிரி தான் நானும் பார்க்குறேன். அதனால் நீங்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். இந்த டிசம்பர் மாதத்தினோட முதல் வாரத்தில் பொறுப்புள்ளவர்களாய் நடந்து முன் செல்வோம். உயிர் காக்கிறவர்கள், ஜீவன் காக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம போகிறோம். 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவானை குறித்து போட்டிருக்கு. ஸ்டீஃபன் உங்களை எல்லாருக்கும் தெரியும், இந்த பேர் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்தேவான், ஸ்டீஃபன், ஸ்தேவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரீடம்னு அர்த்தம். ஸ்தேவான் ஏன் தெரிந்தெடுக்கப்பட்டான் என்ன? சபையில் கிரேக்கர்கள் சரியாக விசாரிக்கப்படவில்லை, அவர்களுடைய விதவைகள் கவனிக்கப்படவில்லை என்ற ஒரு புகார் வந்தது. 6ஆம் அதிகார துவக்கத்திலே போட்டிருக்குது. ஒரு புகார் வந்தது. ஏன் இந்த புகார் வந்திருக்கோம் அப்படின்னு யூகித்தால், அந்த காலத்தில் யூதர்கள் புறஜாதிகளை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் நம்பவில்லை. புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு, புறஜாதிகளுக்கு இயேசு, புறஜாதிகள் ஞானஸ்நானம் எடுக்கணும், புறஜாதிகள் பரிசுத்தாய் பெறலாம், இந்த எண்ணமே அப்போஸ்தலருக்கு கூட கிடையாது. 12 அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்ட அவர்களுக்கு ஒரே எண்ணம், யூதர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க, வேற யாரும் கிடையாது. புறஜாதிகள் எல்லாம் நரகம் ஜுவாலித்து எரிவதற்கு தேவன் போட போகிற விறகு, அந்த கோணத்தில் தான் புறஜாதிகளை பார்த்தாங்க. அப்படிப்பட்ட யூதர்கள் அடங்கிய அந்த ஆதி சபையிலே புறஜாதிகளாகிய கிரேக்கர்கள் வரும்போது அவர்களுடைய விதவைகளை இவர்கள் கொஞ்சம் அலட்சியம் பண்ணியிருக்கக்கூடும், அசட்டை பண்ணியிருக்கக்கூடும். நன்றாய் யோசித்துக் கொள்ளுங்கள். அநேக சபைகளிலே
இப்படிப்பட்ட குறிப்பிட்ட நிலைமையிலே சிலரை புறக்கணிக்கிறது, ஏழைகளை புறக்கணிக்கிறது, அசட்டை பண்ணுகிறது, முதிர்ந்தவர்களை அசட்டை பண்ணுகிறது. வயதாயிட்டுனாலே கொஞ்சம் வயசான ஐயா மாறு அம்மா மாறுனா சரியான அசட்டை. நிறைய பேர் அவன் எவ்வளோ தூரம் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க என்கிறத நினைக்காம அவங்கள ரொம்ப அசட்டை பண்ணி. நான் சில சபைகள் போகும்போது பார்ப்பேன், முன் வரிசையில் ஒயிட் சாரி கட்டி வயசான 3-4 அம்மாமார் உட்கார்ந்துருப்பாங்க. விசாரித்து பாருங்கள், பாஸ்டர் சொல்வார், இந்த சபை தொடங்கினதில் இருந்து இந்த அம்மா உழைச்சிருக்காங்க இந்த சபைக்காக, இன்றைக்கும் அதில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதிர்ந்தவர்களை கனம் பண்ணாமலும், அருமையானவர்களே, சில காசு பணம் இல்லாட்ட அவங்களுக்கு மரியாதை இல்லாமல். அங்கே பேதுரு அப்போஸ்தலர்களெல்லாம் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நாங்கள் இந்த மாதிரி பந்தி விசாரணை, உங்களுடைய குறைபாடுகளை விசாரிக்கிறதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை, எங்களுக்கு அந்த வேலையை கொடுக்காதீங்க. ஏனென்றால் நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலுமே இடைவிடாமல் நாங்கள் தரித்திருக்க வேண்டும் என்று தங்கள் ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்தாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதில் நான் தலையிட மாட்டேன், என் வேலை ஜெபம் பண்ணுவதும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியமும். ஏன்னா ஜெபமும் வேதவசன போதிப்பும் எவரையுமே மாற்றும், எந்த சூழ்நிலையையும் மாற்றும், எவரையும் வளர்க்கும், எவரையும் பாதுகாக்கும், எவரையும் ஆசீர்வதிக்கும், எவரையும் பரலோக தேவனுக்கு முன்பு உத்தமனாக நிறுத்தும். அதனால் நாங்கள் வேதவசனத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நாங்கள் தவிர வேறு எதுலேயும் தலையிட மாட்டோம். அதனால தான் நீங்கள் பாஸ்டர்மாரை வேறு எதுலேயுமே தலையிட வைக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். பைபிள் தியானிக்க ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தடையாக இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெப நேரத்தில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க தியானிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க வேதவசனத்தை போதிக்கிற ஊழியம். ஏன்னா வேதவசனம் போதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் உயிர் காக்கும் பொருட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொற்று வராமல் இருக்கணுமானா, சாவு வராமல் இருக்கணுமானா எல்லாரும் 2 வேக்சின் போட்டாகணும், தேவைப்பட்ட பூஸ்டர் போடணும்லாம் வருது உலகத்தில் சொல்கிறாங்க. இல்லை நான் போட மாட்டேன் அப்படின்னு இருந்தால் போச்சு. அதே மாதிரி 2 வேக்சின் நீங்கள் போடணும், ஜபமும் வேத வசனமும். கரங்களை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்களும் அப்போஸ்தலர் சொன்னாங்க, இதை விட்டுட்டு நாங்கள் வேறு எதையும் நாங்கள் செய்தால் எங்களுக்கு இது அடிபட்டு போகும், இதுதான் மெயின் என்று சொல்லி உடனே 7 பேரை செலக்ட் பண்ணாங்க. 7 பேரை செலக்ட் பண்ணது எதுக்காக? அந்த பந்தி விசாரணையில் கவனிக்க. சரி, பந்தி விசாரணை தானே, அதெல்லாம் அவனுக்கு சமைக்க தெரியும், அவன் வரட்டும். அந்த அம்மாவுக்கு சமைக்க தெரியும், ஓகே. பாத்திரம் கழுவ தெரியும், வாங்க. அப்படி சொல்லலை. அவங்க யாரை செலக்ட் பண்ணாங்கன்னு எழுதியிருக்கின்றால் எல்லாம் பரிசுத்தாவினால் நிறைந்தவங்க, அவங்க விசுவாசத்தால் நிறைந்தவங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தபோது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவர்களாகிய ஸ்தேவானையும் இன்னும் 7 பேரை செலக்ட் பண்ணாங்க. விசுவாசம் உள்ளவர்கள், அப்புறம் அவங்க பரிசுத்தாவினால். பார்த்தீங்களா? 2 மறுபடியும் சொல்லுங்கள், என்னெல்லாம்? விசுவாசமும் பரிசுத்தாவி. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ரொம்ப அவசரமாக தேவை என்னது? ஒரு மோட்டர் பைக்கு, ஒரு கார், அதான் தேவை. உங்களுக்கு ரொம்ப தேவை கொஞ்சம் பணம், அதான் தேவை இல்லை? விசுவாசமும் பரிசுத்தாவியும். நான் கேட்பேன், என்ன தேவை உங்களுக்கு? அத்தியாவசியமான 2 தேவை என்ன? விசுவாசமும் பரிசுத்தாவி. ஊழியக்காரங்க அத்தியாவசியமாக செய்ய வேண்டியது 2 என்ன? ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமாக இருக்கணும், மூளையை செலுத்தணும் வசனத்துக்குள்ளே, மனதை செலுத்தணும், இல்லைன்னா குழம்பிடுவீங்க நீங்கள். சரி, எல்லாரும் சொல்லுங்க. என்ன சும்மா போய் உட்கார்ந்து கையை தட்டிக்கிட்டே வார? எலும்பி பிரகாசி இயேசுவுக்காக. சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல எலும்பு. எல்லாரும் எழுந்துட்டாங்க. திருநெல்வேலியில் எலும்பு, நீ எலும்பு. நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க. பாஸ்டர் காயினுடைய ஒய்ஃப் எங்கிருந்து வந்தது? சில கேள்வி கேட்பான், செத்த கேள்விகள், அர்த்தமற்ற கேள்விகள். ஆனால் நாம் மற்றவங்க கேள்விக்கு பதில் சொல்ல எழும்பி நிற்கணும். ஸ்தேவான பாருங்க, அவனோட கொஞ்சம் பேர் தர்க்கம் பண்ணாங்க. அவன் பரிசுத்தாவியும் விசுவாசம் நிறைந்தவனாக இருந்தான்னு ஒன்று விட்டுல. பரிசுத்தாவியும் விசுவாசம் இருக்கிறவன்ட்ட மோதுறாங்க. யார் மோதுரா?
லீபத்தீனர் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க 9ஆம் வசனம். அப்பொழுது லீபத்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் இருந்து சிலர் எழும்பி, ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒரு குரூப் எழும்பிட்டு யாருக்கு விரோதமா? ஸ்தேவானுக்கு விரோதமா. உங்களுக்கு ஒரு ஆள் விரோதமா எழும்பியிருக்கா? எழும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க எல்லாம் எழும்பி, இவெல்லாம் வேற வேற கொள்கையுடையவங்க, வேற வேற நம்பிக்கையுடையவர்கள். இவங்க ஸ்தேவானுக்கு விரோதமாக எழும்பினாங்க. நாட்களில் அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிற காலத்தில் இப்படி ரொம்ப அதிக படித்தவங்க இருந்தாங்க. 17ஆம் அதிகாரத்தில் போய் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 17-18 வாசிக்கும்போது, அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். யாரெல்லாம்? எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர். சொல்லுங்க, எப்பிக்கூரர். ஆமாம். லீபத்தீனர் ஆசியாவில் வந்தவங்க. அப்புறம் அவங்க சிரேனே பட்டணத்தாரில் அவங்க அலெக்சாந்திரியா பட்டணத்தில். அலெக்சாந்திரியா எகிப்தில் இருந்தது. எகிப்தினுடைய முக்கியமான பட்டணம் அலெக்சாந்திரியா. ஒரு குரூப்பே அங்கேருந்து வந்து மோதுது ஸ்தேவானோட. அவங்களோட வாக்குவாதம் பண்ணாங்க. இவன் ஸ்தேவான் அத்தனை பேருக்கும் பதில் பேசும்போது அவங்களால பதில் சொல்ல முடியல. எல்லாரையும் அந்த தர்க்கத்தில் அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி ஜெயிக்கும் போதும் அவன் தர்க்கத்தில் அவங்கள ஜெயிக்கணுங்கிறத மட்டும் அவன் யோசிக்காமல் அவன் இயேசுவை அறிவிக்கிறான், சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறான். அல்லேலூயா. யாராவது தர்க்கம் பண்ணா அல்லது வாக்குவாதம் பண்ணா நம்ம அவங்கள ஜெயிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை. அவங்களுக்கு சத்தியத்தை, இயேசுவை சொல்கிறது தான் நம்ம நோக்கம். ஸ்தேவான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து முழு சத்தியத்தை ஒரு பிரசங்கத்தில் சொல்கிறான். அவர்களுக்கு, யூதர்களுக்கும் இந்த மாதிரி ஆட்களுக்கும் பேசணுமானா தோண்டி எடுத்து பேசணும். சொல்லுங்கள், எப்படி எடுத்து பேசணும்? ஆமாம். அதனால் ஒரு மோசேயிலிருந்து தோன்றார், ஆபிரகாமிலிருந்து தோன்றார் ஸ்தேவான். தெரியும், நான் நினைக்கிறேன் ஸ்தேவானுக்கு அப்படியே மைல்டாக தெரிஞ்சிருக்கோம், இதுதான் நம்ம கடைசி பிரசங்கம்னு தெரிஞ்சிருக்கோம். அதனால் அவர் ஆபிரகாமிலிருந்து தோண்டி எடுத்து, ஏன்னா கேட்குறவங்க பயங்கர அறிவுள்ளவங்க. இது பாருங்கள், சில இப்போ நம்ம தேசத்தில் ஊழியத்துக்கு போங்கன்னா, இவங்கெல்லாம் ஊழியத்துக்கு எங்கே போவாங்கன்னா அறிவே இல்லாதவங்க மத்தியில் போயிட்டு ஊழியம் செய்வாங்க. பாமர மக்கள் மட்டும் போயிட்டு சொல்லுவாங்க, சபைக்கு வா, ஓ வாரேனையா, ஞான் சைடு, ஓ எடுக்கேனையா, தசோபா கொடு, ஓ கொடுக்கேனையா, கையை தட்டு, ஐயா தட்டுறேனையா. ஆக மொத்தம் படிப்பு இல்லாதவங்க, பாமர மக்கள்கிட்ட தான் இவங்க ஊழியத்துக்கே போகிறது. இவங்களுக்கு தைரியம் இல்லை லீபத்தினர்கிட்ட போகிறதுக்கு, எப்பிக்கூரர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை. நமக்கு தைரியம் வேணும்னு சொல்ல வரேன், உங்களை குற்றம் சொல்லல, அந்த தைரியம் வேணும்னு சொல்கிறேன். பல தத்துவங்களோடு பல தேசங்கள்லேருந்து வந்து மோதுறாங்க. இவன் பேசின உடனே அவனை எதிர்த்து நிற்க அவர்களால் முடியாமல், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டு. பாருங்கள், எதிர்த்து நிற்க முடியல. எதை? அவன் பேசின அந்த ஞானத்தையும் அப்புறம் அவனுடைய ஆவி. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்தாருன்னா உங்கள் ஆவியை ஒருவன் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய ஞானியாக இருக்காட்டான், தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில், உங்களுடைய ஸ்பிரிட்டை அவனால் ஜெயிக்கும். உங்கள் வார்த்தையை ஜெயிக்கலாம். ஏன் இப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்கம்பாங்க, ஆனால் உங்கள் ஆவியை ஜெயிக்க முடியாது. உங்களுக்குள்ள பரிசுத்தாவியின் அபிஷேகம், அல்லேலூயா, அப்போஸ்தலர்களில் இருக்கிற அந்த அபிஷேகம் நமக்கு வேணும். கரங்களை செய்ய வேணும். சொல்லுங்க, இப்போ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அதை நடுவில் இவன் ஸ்தேவான் பேசி கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு கோவம் வந்துட்டுது. கோவம் வந்தால் என்ன பண்ணாங்க அப்படின்னா 54ஆம் 55ஆம் வசனங்களை பாருங்கள், 7ஆம் அதிகாரத்தில். சரியா? இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு
அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் அப்படின்னா. இங்கே தான் எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுற்றி எல்லாரும் லீபத்தினர்களும், நான் சொன்ன அத்தனை எப்பிக்கூரர்கள், இவை எல்லாரும் ஒன்றா ஸ்தோயிக்கர். என்னக்கர்? ஸ்தோயிக்கர், எப்பிக்கூரர். இது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவம். கிரேக்கர்களில் இருக்கிற குரூப்ஸ், அதே மாதிரி ஈஜிப்டில் இருக்கிற சில தத்துவ குரூப்ஸ். இது மாதிரி சிரேனே, அந்த அந்த இயேசுனுடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணான யோசேப்பு சிரேனே ஊர்க்காரன், சிரேனே தேசத்தான். ஸோ அப்படி எல்லாரும் வந்து மோதும்போது இவன் பிரசங்கம் பண்ணுறான். அவன் பேசினதை கேட்ட அவங்களுக்கு பொறுக்கலை. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு, அவர்கள் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். எதை கடித்தார்கள்? முறுக்கு கிடைக்கல, அதனால் பல்ல கடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க அது எங்கே உள்ள சாயல் நினைக்கிறீங்க? இயேசு சொன்னார் நரகம் எப்படிப்பட்டதுன்னு. அங்கே அழுகையும் பற்கடிப்பும். அந்த நரகத்தில் உள்ளதை இங்கே காட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நரகமே எழும்பி ஸ்தேவானுக்கு விரோதமாக நிற்கிது. ஆமாவா இல்லையா? நீங்கள் தான் அந்த ஸ்தேவான், நீங்கள் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நீங்கள் தான் பேதுரு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக நரகமே எழும்பி பல்ல கடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல்ல கடிக்கும் பொழுது அவன் பல்ல கடிக்கானே, நாம் இன்னும் கடிப்போம். அந்த கிறிஸ்தவர்களுடைய சரித்திரம் ஓயணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது கிறிஸ்தவர்களுடைய சரித்திரம் எழும்பணும். அவெல்லாம் பல்ல கடித்தாலும் ஸ்தேவான் அவன் அதன் நடுவில் எழுந்து நின்று வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அங்கே தேவனுடைய மகிமையை காண்கிறான். இயேசு எழுந்து நிற்கிறதை காண்கிறான். அவன் சொல்லிட்டான், நான் இயேசுவை காண்கிறேன், மகிமையை காண்கிறேன் அப்படின்னா. நம்மளை சுற்றி கோவப்படுறவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளும் அதே மாதிரி ஆகிருவோம். கொஞ்சம் நேரத்தில் நம்ம உள்ள பிசாசுகளெல்லாம் நம்மகிட்ட வரும். எரிச்சல், கோபங்களுக்கு நடுவில் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஜாதிகள் கொந்தளித்து, ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்தித்து, ராஜாக்கள் எல்லாம் கோபம் கொண்டு எழும்புவார்களாம். தாவீதுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணான். ஆனால் அவன் சங்கீதம் பாடி கர்த்தரை துதித்தான். உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள், கடும் கோபப்படுவார்கள், பல்லை கடிப்பார்கள். யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களான்னு பாருங்கள். எழும்பி இருந்தாலும் நீங்கள் ஸ்தேவான், இப்போ நீங்கள் எப்படி நடக்க போகிறீங்க? அவன் பல்ல கடிக்கிறான், நானோ வானத்தான் நான் அது பார்க்குறேன். அவன் பல்ல கடிக்கிறாங்கிறதுக்கு நானும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தா நரகத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்திருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சுற்றி பற்கடித்து கடும் கோபம் கொள்கிற ஆட்கள் உங்கள் வீட்டிலே இருக்கலாம். கோபங்களின் நடுவிலே வாழ்கிறவர்கள். புருஷனுக்கு கோபத்தை காட்டுறதுக்கு வேறு யாரும் கிடைக்காது. ரோட்டில் வீட்டில் இருந்து அப்பாவி பொம்பளை இருக்கும், அங்கே வந்து இருக்கிற கோபத்தெல்லாம் காட்டி பிளேட்டை கீழே தட்டி டம்ளரை கீழே போட்டு உடச்சி அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளியே நல்ல பிள்ளை போல் போவோம். கோழையே வெளியில் ஒருத்தங்கிட்டையும் ஜெயிக்க முடியாததுனால பாவப்பட்ட பொம்பளையால் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கும் கொஞ்சம் வேணும். அது புருஷன் வெளியே போன உடனே பைபிள் வாசித்து ஜெபம் பண்ண வேண்டியது தானே. அது ஜெபம் பண்ணாது, டிவியை பார்க்குது. பேயை பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேயை பாரு. டிவி எதுக்கு பார்க்குறது போல பேயை பாரு. சரி, இதெல்லாம் இடையில் ஒரு பாஸ்டராக இருந்தால் இப்படி தான் சொல்லுவோம். இடையில் அத்தனையும் திருத்தி ஆகணும் அல்லவா? சரி, பற்கடிப்பின் நடுவிலே எழுந்து நின்று வானம் திறந்திருக்கிறதை பார்க்குற ஸ்தேவானை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பிறவனை கல்லெறிந்து கொன்னாங்க. அவன் அந்த கல்லறியெல்லாம் வலியாகவே தெரில. அவனுக்கு சின்ன கல் இல்லை, பெரிய பெரிய கல்லை, பெரிய பெரிய பாறைகளை தூக்கி, ஒரு ஓனா மேலே கல்லை தூக்கி எறிகிறதெல்லாம் என்னுடைய சின்ன வயசில் எனக்கு ரொம்ப இஷ்டம். நானும் காட்டு வெளியே போவோம், வேணும்னே ஓனா அடிக்கிறதுக்கு போவோம். அதில் ஒரு இது வச்சுக்கிடும், அது கீழே விழுந்த உடனே கல்லை தூக்கி போடுறதும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவனையும் கூட்டிக்கிட்டு ஓனா அடிக்க போகிறது. அந்த மாதிரி ஸ்தேவான கல்லெறிகிறாங்க. கல்லெறியும் வேலைலாம் கல் வந்து அடிக்குது, பல்லெல்லாம் தூள் பறக்குது.
ஆனால் அவன் கண்ணு மட்டும் பரலோகத்தில் இருக்குது. பிரதர், என்ன உபத்திரவமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, உன் கண்ணு பரலோகத்தை நோக்கி இருக்கணும். நீதான் கிரீடம். ஹல்லேலூயா. நீதான் ஸ்தேவான். சொல்லுங்க, எழும்பி பிரகாசி. பற்கடிக்கிறவங்க நடுவில் நீ எழும்பி பிரகாசி. ஏன்னா உன் ஒளி வந்துட்டுது. ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசுக்கே, மாண்டாலும் இயேசுக்கே. அந்த மனுஷன் ஒரே பிரசங்கம் பண்ணான், மரித்து போனான். ஸ்தேவானை யார் அடக்கம் பண்ணாங்கன்னு பைபிளில் இருக்குது. தேவ பக்தி உள்ளவர்கள் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். திருச்சபையினுடைய ஆரம்பத்தில் அப்போஸ்தலர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு. பிரதர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இழப்பு இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. The church had to lose a precious man of God. இழந்து அன்னைக்கு ஸ்தேவான் திருச்சபையின் முதல் இரத்த சாட்சி, திருச்சபையினுடைய வித்து, a seed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி அவன் நிலத்தில் விழுந்தான். ஒரு வாய்ப்பு அவனுக்கு. ஒருத்தர் பல்லவத்தில் தரிசனம் பார்த்துட்டு வந்தவர் சொன்னார், ஒரு மரம் இருந்துச்சான், ஜீவ விருட்சம் மாதிரி. இவர் இந்த மரத்தடியில் ஒருத்தர் பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்காராம். இவர் யாருன்னு கேட்டால், இதுதான் பரிசுத்த பவுலாம். என் பேரை சொல்லலை, பவுல். ஏன்னா நான் பூமியிலெல்லாம் இருக்கேன். எனக்கு என்னென்னா சண்டே ஸ்கூல்லாம் மரத்தடியில் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம எங்கே அதெல்லாம் செய்ய போகிறோம்? மரத்தடிகள்லாம் சண்டே ஸ்கூல் நடத்தின வேணாம், அதை விரும்புகிற வேணாம். எப்படி தான் சுவிசேஷம் அறிவிப்போம்? பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு மரத்தடியில் கூட்டம் நடத்தணும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எல்லாம் கிணியே உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தால் முடியாது. எல்லாரும் சொல்லுங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்து. யார் நடுவில்? பல்ல கடிக்கிறவங்க நடுவில், லீபத்தீனர் நடுவில், எப்பிக்கூரர் நடுவில், ஸ்தோயிக்கர் நடுவில் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. திருநெல்வேலியிலையும் ஸ்தோயிக்கர்கள் இருப்பாங்க, பயங்கர ஞானி. எப்போ பார்த்தாலும் பாவப்பட்டவங்ககிட்டே சுவிசேஷம் சொல்லுங்க. அதுக்கு கேட்டால் சொல்லுவாங்க, ஏன்பா ஏழைகள்கிட்டையும் பாவப்பட்டவங்கள்ட்ட தான் போகிறீங்கன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ மீதி பேரெல்லாம் பைபிள் சொல்லுது, ஜனத்தில் பிரபுக்கள் தேவனுடைய ஜனங்களாய் சேர்க்கப்படுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களின் தேவன் அவர், நம்முடைய தேவன். அவர் மரிக்கும்போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அப்படித்தானே? இன்னைக்கு நாம் சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. 15ஆம் அதிகாரத்துக்கு வாரம், 15ஆம் அதிகாரம். சரியா? அங்கே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன யூதர் பிரஜாதிய பிரச்சனை இருந்தது. அது அப்போஸ்தலருக்குள்ளே இன்னும் முழுசுமாக அழியலை. பேதுருவுக்கு மட்டும் ஒரு தரிசனம் தேவன் கொடுத்தார். இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டியது 15ஆம் அதிகாரத்தில் 6, 7 ஆகிய 2 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, இனி நேர 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து விடுங்க. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பி பிரகாசின் ஒளி வந்ததுன்னு சொல்லுங்க. எழும்பி பிரகாசி. இந்த யூதர புரஜாதிய பிரச்சனை அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, மாறணும். இதை குறித்து பேசுவதற்காக அப்போஸ்தலர்லாம் ஒன்று கூடினாங்களாம். அதில் பேதுருவும் இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார், சிமியோன், எல்லாம் ஒன்றா கூடி அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் எல்லாம் கூடுறாங்க. எதுக்கு கூடினாங்க? பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு உபவாச கூட்டம் நடத்திட்டு போகிறதுக்கு இல்லை, கூடி பேசுறதுக்கு. ஊழியத்தை குறித்து பேசணும், உபதேசத்தை குறித்து நம்ம பேசுவோம் சொல்லி கூடி பேசுகிறாங்க. அதில் பேதுரு பேச முற்படுகிறார். அங்கே என்ன உண்டாயிட்டுன்னு சொல்லியிருக்கேன்னா, மிகுந்த தர்க்கம், ஒரே தர்க்கம். யார் மத்தியில் தர்க்கம் நடந்தது? இது லீபத்தினர்கள் மத்தியில், இது எப்பிக்கூரர் மத்தியில் உள்ள தர்க்கம் அல்ல. இது யார் நடுவில் உள்ள தர்க்கம்? அப்போஸ்தலர்கள் நடுவில்.
அபிஷேகம் பெற்ற மூப்பர்கள் நடுவில் இந்த தர்க்கத்தில் ஒருவன் எழும்பி நின்று ஆகணும். அங்கேயும் பேதுரு எழும்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் எழும்பி சில பேச்சு பேசின உடனே அவர்கள் எல்லாரும் தர்க்கத்தை விட்டுட்டு அமைந்திருந்தார்கள். பிறகு நீங்கள் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், பிந்தி புறஜாதிகளுக்கு தேவன் மனம் திரும்புதலை அருளினார் என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதித்தார்கள். இது முந்தி இந்த சந்தோஷம் இல்லை. புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு வர்றதை அவங்க பார்க்கல, ஆனால் இப்போ வந்தது. அப்போஸ்தலர்களுக்கு இருந்த குழப்பம் நீங்கினது, அவர்களுக்கு இருந்த தடுமாற்றம், புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடையாதுங்கிற எண்ணம், அதை நீக்கினதுக்கு எழும்பி நின்று பேசினது பேதுரு. இந்த பேதுரு இப்படி அப்போஸ்தலருடைய அறியாமையை நீக்கணும் என்பதற்காக பேதுருவுக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார். எப்போ? சாப்பிடுவதற்காக அவன் பசியாக இருந்தான். அப்பொழுது அவனுக்கு சாப்பாடு செய்கிறாங்களாம். செய்யும்போது இவன் சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்னு மேல் வீட்டில் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வந்தது. 3 முறை இறங்கி வந்தது. இவன் சொன்னான் இல்லை 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 என்றான். அது ஆனால் சத்தம் கேட்டதை அடித்து பூசி. என்ன அர்த்தம்? புறஜாதியில் எல்லாரையும் ஏற்றுக்கோ, யூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லாரையும் ஏற்றுக்கோ. இவன் சொன்னான் இல்லை ஏற்றுக்கிற முடியாது. 3 தடவை வந்தோன்னு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இவன் உணர்ந்தான். கர்த்தர் 3 தடவை சொல்லிட்டாரு, புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ளணும்னு 3 தடவை சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே நான் மீறக்கூடாது. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் ஒரு விஷயத்தை 3 தடவை சொல்லிட்டாருன்னா நீ எச்சரிக்கையாயிரு, உடனே கீழ்ப்படி. அந்த 3 தடவையும் தாண்டிட்டுன்னு சொன்னால் என்னமோ நடக்கும். எந்த கஷ்டமும் வரலாம், அல்லது உனக்கு மறுபடியும் மீட்படைய வாய்ப்பே இல்லாமல் போகலாம். ஐ டோன்ட் நோ. துப்பட்டி 3 தடவை தான் வரும், 3 சான்ஸ் வரலாம். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் 3 சந்தர்ப்பத்தில் சொல்லுவார். பிதாவாகிய தேவன் ஒரு நேரம், குமாரனாகிய இயேசு ஒரு நேரம், பரிசுத்தாவியாகிய தேவன் ஒரு நேரம், திருத்துவ சாட்சி 3 சாட்சி. 2-3 சாட்சிகளில் காரியம் நிலைவரப்படும். ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து 3 தடவை உங்கள் காது கேட்க தேவன் பேசியிருக்காரா? இந்த உபவாச நாளில் அதை உய்த்து உணர்ந்து உங்களை சோதித்து பாருங்கள். ஞான ஸ்நானத்தை குறித்து, சபையை குறித்து, முழு நேர ஊழியத்தை குறித்து, ஒரு மிஷனரியை தாங்கிறத குறித்து, ஒரு இடத்துல ஆலயம் கட்டுவதை குறித்து, இயேசுக்காக எழும்பி பிரகாசிங்க. அங்கே தான் நீங்கள் பிரகாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிகுந்த தர்க்கம் வந்தது. பேதுரு எழும்பி பேசின உடனே அமைந்திருந்தார்களாம். தர்க்கத்தின் நடுவில் வாழ்கிறீங்களா? வீட்டிலேயே தர்க்கம் வரும் சில நேரம். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எதுக்கு உபவாசம் பண்ணணும்? எதுக்கு பைபிள் வாசிக்கணும்? நீ வாசித்தா போங்க, நீ மட்டும் போனால் பத்தாதான், நான் ஏன் வரணும்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் தர்க்கம் பண்ணுற ஸ்பிரிட் சிலர்கிட்ட இருக்கும். என்னன்னா, நீ தர்க்கம் பண்ணி பண்ணி நீ நிறைய இழக்கத்தான் சரியே தவிர நீ எதையும் பெறலை. தர்க்கத்தை விடு, எளிமையாக விசுவாசி, ஜஸ்ட் பிலீவ். தர்க்கம் அதன் நடுவில் எழும்பி நிற்ப சாட்சி. நீங்களும் எழும்பி நிற்பீங்க. சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அடுத்து நம்ம யோசிக்கிறது கலவரம். அதன் நடுவில் எப்படி எழும்பி நிற்கிறதுன்னு. பஸ் கலவரமே தான் நம்ம நாட்டில் இல்லையேன்னு. ஏன்னா அடுத்த வருஷத்தில் வரும். எனக்கு எனக்கு என்னமோ சாயலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். தமிழ்நாட்டில் பெரிய கலவரம் போல் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாட்டை கர்த்தர் காப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் திரும்ப சாட்சியாக நான் 2 தடவை இதை சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை 3ஆவது தடவை அது இந்த மனதிலிருந்து அல்லது வார்த்தையில் வந்துட்டுனா அது கட்டாயம் நடக்கும்னா நான் நினைக்கிறேன். ஆனால் கலவரம் எப்போ வந்துச்சு? பவுலுடைய காலத்தில். எங்கே வந்துச்சு? எபேசு என்னும் பட்டணத்தில். எதுக்காக வந்துச்சு? எபேசு ஒரு புறஜாதிய பட்டணம். அவங்க வணங்கினது வானத்திலிருந்து விழுந்த சிலையை. அந்த சிலையோ பயங்கர அருவருப்பான சிலை. அந்த சிலை வானத்திலிருந்து விழுந்தது என்று கொண்டு வச்சு கோயில் கட்டி அங்கே பவுல் போய் பிரசங்கம் பண்ணுறார் தன்னந்தனியாக. ஒரு ஜீப்பில் போகலை, ஒரு வேனில் போகலை, கொஞ்சம் பிரியாணியும் கட்டிக்கிட்டு வேனில் வாங்க ஊழியத்துக்கு போவோம்னா ஒரு குரூப் வரும். இவர் அதெல்லாம் இல்லை, தனியாக போய்
இவர் இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்த உடனே அங்கே ஒரே சத்தம். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எபேசியரின் தியானாலே பெரியவள், எபேசியருடைய தியானாலே பெரியவள்னு எவ்வளோ நேரம் சத்தம் போட்டாங்களாம்? 2 மணி நேரம் நான் ஸ்டாப். பேச விடலை பவுல. அல்லாமலும் மண் அள்ளி மேலே போட்டு, வஸ்திரங்களெல்லாம் தூக்கி மேலே போட்டு கலவரமே வந்துச்சாங்க. அந்த கலவரம் வந்து அவங்க சத்தம் போட்டு 2 மணி நேரம் பவுல் என்ன பண்ணுறாரு? பொறுமையாக நிற்கார். நீ பேசி ஓய்கிற வரைக்கும் நான் நிற்கிறேன், பிறகு பார்த்துக்கலான்னு ஒரு அமைதியாக நிற்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி சுற்றி இருக்கிற 450 தீர்க்கதரிசிகளும் காலையிலேருந்து சாயங்காலம் வரை தங்கள் தெய்வங்களை நோக்கி கூப்பிட்டு தங்கள் கைகளையும் கால்களையும் இரத்த காயமாக்கி அதுக்கப்புறம் அவன் கலைச்சி போகிற வரைக்கும் எலியா சும்மா நின்று அவன் அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் அவன் பலி செலுத்தினா கர்த்தர் இறங்கிட்டார். அருமையானவர்களே, நீ கொஞ்சம் சும்மா இருக்க வேண்டிய காலம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி முடிக்கட்டும் என்று சொல்லி அப்படியே 2 மணி நேரம் கழித்த பிறகு பவுலை கொல்றதுக்கு அவ்வளோ பேரும் ரஷ் பண்ணுறாங்க. நீ சாதா பாருங்களேன், ஒரு கட்சி கூட்டத்தில் வேட்பு மனு கொடுக்க போன ஒரு ஆளை அடித்து எல்லாரும் பிடிச்சி தள்ளுற காட்சியை டிவியில் காட்டுறான். கலவரம் வந்து அடித்து தள்ளுறான். அந்த மாதிரி அன்னைக்கு பவுலை கொல்றதுக்கு ஒரு குரூப்பே பாயுது. அந்த இடத்துல பவுலை காப்பாற்றுறதுக்கு பவுலுக்கே முடியாது. அந்த மாதிரி ஒரு நேரம் கர்த்தர் யாரை கொண்டு அவனை காப்பாற்றினாருன்னா சேனாபதியை கொண்டு. சேனாபதி கேட்குறான், பிடிச்சு இழுத்து பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போய், என்னப்பா அப்போ தப்பு பண்ண? ஊரே உன்னை கொல்ல நிற்கிதே, என்னப்பா பண்ணேன்னு விசாரிக்கிறான். உடனே பவுல் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் பேச எனக்கு ஒரு பர்மிஷன் வேணும். உடனே சேனாபதி பேசுகிறதுக்கு இடம் கொடுத்த உடனே பாருங்கள், நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். பிரமிப்பாக தான் இருக்கும். 21ஆம் அதிகாரத்தில், உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையில் பேசத் தொடங்கினான். பாருங்கள், சுவிசேஷம் பேச தொடங்குறான். அவனை பேச விடாமல் 2 மணி நேரம் கத்துறாங்க. அவங்க தெய்வங்களை குறித்து ஒரே சத்தம். நம்ம ஊர்னா மேலே அடித்து அதை அடித்து கத்துறாங்கன்னு வைங்க. பவுல் எலும்பி நின்று கை அமர்த்தினானும். அப்படி தானே போட்டிருக்கு. அவன் உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தின. யாரை பார்த்து கலவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம்னா பவுலை அடித்து கொன்னே போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் கை அமர்த்துறான். அந்த கையிலிருந்து புறப்பட்ட வல்லமை தான் இன்று நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க மிகுந்த அமைதல் உண்டாயிட்டான். அவன் கப்சிப்புன்னு ஆயிட்டான். பரலோகமே இறங்கிட்டு இவன் கையை அசைச்ச உடனே, இந்த கை அசைவுக்காகத்தான் நான்லாம் ஏங்கி தவிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் என் கையில் வரணும்னு தான் நானும் விரும்புகிறேன், நீங்களும் விரும்புங்க. அப்போஸ்தல ஆவின்னு சொன்னால், அப்போஸ்தல அபிஷேகம்னா அதுதான் கை அசைவில் அற்புதம் நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு ஆளை பார்த்து கை அசைச்சிங்கன்னா அவனை பற்றி அவ்வளோ விவரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். நீங்கள் கைகளை வைக்கும்போது பரிசுத்தாவினால் அவங்க நிரப்பப்படணும். உங்கள் கையில் சர்ப்பம் விஷப்பாம்பு கடித்து தொங்கினாலும் ஒன்றும் பண்ணாது. காரணம், பவர் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதைத்தான் சிம்பிளாக சொன்னார். வியாதிய சுமையில் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ரொம்ப ஹீலிங் உங்கள் கையில். இதுதான் நான் இவனுக்கு சொல்லணும்னு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். இத்தோட முடித்து ஜெபம் பண்ணுவோம். எழுமி நில்லுங்க, ஸ்பீடாக ஜெபம் பண்ணுங்க. எழுமி நில்லுங்க, சொல்லுங்கள் அந்த வசனத்தை. எல்லாரும் எழுமி நின்று சொல்லுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. புயலின் நடுவில் எழும்பி பிரகாசி பிரதர். சுற்றி புயல் இருக்கும், அதன் நடுவில் நீ எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அர்ப்பணிங்க. என்ன, இன்னுமே விளையாடாதீங்க, இன்னும் அசதியாக இருக்காதீங்க. இன்னும் நீங்கள் கோப்படுறவங்களுக்கு விரோதமாக நீங்கள் கோப்படாதீங்க. உங்களை விரோதமாக பற்கடிக்கிறாங்களா, சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து பற்கடிக்கிறாங்களா, நீங்கள் பற்கடிக்காதீங்க. வானத்தை அண்ணாந்து பாருங்கள். வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பவும் வானம் திறந்துருக்குது. ஸ்தேவானுக்கு மட்டுமல்ல, இந்த சபைக்கும் கர்த்தர் வானத்தை திறந்து வச்சிருக்கிறார்.
ஹல்லேலூயா. இயேசுவானவர் பிதாவிலிருந்து பரிசுத்தல உனக்காக எனக்காக எழுந்து நிற்கிறார். உனக்காக உன் யுத்தங்களை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 2 மணி நேரம் கலவரம் பண்ணாலும் பவுல் எழும்பி பேச அனுமதி கேட்டார். நீ பேசணும் பிரதர், நீ பேசணும் சிஸ்டர். சத்தியத்தை பேசாம வாயை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. இனி வெளியே போகும்பொழுது சத்தியத்தை பேசு, உண்மையை பேசு, உண்மை உபதேசத்தை பேசு. கர்த்தருடைய அப்போஸ்தல உபதேசத்தை தைரியமா சொல்லு. இந்த சபையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா, அதை சொல்லு, அதை மறைக்க வேண்டாம். கர்த்தர் அதுக்கு தான் உங்களை இங்கே கொண்டாந்துருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது முதல் கொண்டு கர்த்தர் உன்னை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போலத்தான் வைப்பார். இது முதற்கொண்டு உன்னை ஸ்தேவானை போல வைப்பார். இது முதற்கொண்டு உன்னை பேதுருவை போல வைப்பார். வேணும்னா கரங்களை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் தான் எனக்கு வேணும், இந்த அபிஷேகம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி